ரகுவம்சம் 62ஆம் பகுதி. கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டேனும் காக்கும் லக்ஷ்மண சுவாமி பெரும் துக்கம் மனதை தாக்கிய நிலையிலும் அதை கட்டுப்படுத்தி கொண்டு குதிரைகளை இழுத்து தேரை நன்கு நிறுத்திய பின் தேவி சீதையினை மிக கவனமாக இறக்கி கங்கையின் மணற்பாங்கான கரைக்கு அழைத்து சென்று செம்படவர்கள் உதவியுடன் மிகச்சிறந்த வசதியான படகில் அவளோடு அக்கரையினை அடைந்தான். மறுகரையினை அடைந்த லக்ஷ்மண சுவாமி பூரணச்சந்திரன் போன்ற பொலிவுடன் இருந்த சீதையிடம் அரசனின் ஆணையினை சொல்ல முயன்றாலும் அதை கூற முடியாதபடி பெரும் துக்கம் அவன் தொண்டையினை அடைத்தது. ஆனாலும் தன் கடமையினை உணர்ந்த அவன் உலகிற்கு தீங்கு விளைவிக்கும் மேகம் கல் மழை பொழிவதைப் போல ராமபிரானின் உத்தரவினை சீதைக்கு மடமடவென முடிந்தான். அந்த அவமானமான வார்த்தைகளை கேட்ட சீதை புயலில் சிக்கிய கொடி தன் பூக்கள் சிதற தரையில் வீழ்வது போல தன் அணிகலன்கள் பூமியில் சிதறி விழ தன் தாய்மடியான தரையில் வீழ்ந்து மூர்ச்சையானாள். பத்தினி பெண்கள் துயரடைந்தால் தாய்மடி தேடுவது போல் தன் தாயான பூமி தாயின் மடியில் வீழ்ந்தாள் அன்னை சீதை. அன்னை பூமி தேவி அவளை ஏற்காமல் எழுப்பிவிட்டாள். இக்ஷ்வாகு வம்சத்தில் உயர்ந்த உத்தமமான ராமபிரான் உன்னை தியாகம் செய்தான் என்பது நம்ப முடியாதது என ராமபிரானின் செயலை நம்பாதவளாய் அவள் தேவி சீதையினை ஏற்க மறுத்தது போல மூர்ச்சையிலிருந்து எழுந்தாள் அன்னை சீதை. சீதைக்கு குளிர்ந்த நீர் முதலாய் உபச்சாரம் செய்தார் லக்ஷ்மண சுவாமி. ஆனால் நினைவற்ற நிலையில் கவலையற்று கிடந்த சீதை நினைவு திரும்பியதும் பெரும் மன வலியினை கொண்டாள். எல்லா திசைகளிலும் இனி தனக்கு எதுவும் இல்லை என்பது போல கலங்கி கிடந்தாள். அந்நிலையிலும் பரிசுத்தமான அவள் குற்றமற்ற தன்னை தள்ளி வைத்த ராமனை குறித்து ஒரு வார்த்தை நிந்திக்கவில்லை. எல்லாம் தன் விதி என்றும் துன்பம் ஒன்றையே அனுபவிக்க பிறந்தவள் நிரந்தர கானக வாழ்வே தன் பிறப்பின் பலன் என்பதையும் கூறி தனக்கு தானே நொந்து கொண்டாள். ராமபிரான் வனவாசம் செல்லும் போது தனியே செல்ல முயன்றார். ஆனால் தேவி சீதை அவருடனே ஒட்டி கொண்டு துன்பத்தை பெற்றாள். ராமபிரான் ராட்சதர்களை வதம் செய்யும் போது அவளை விட்டு விலகியிருந்தார். அவளோ ராமனை தேடி யுத்த இடத்தின் எல்லைக்கு சென்று காத்திருந்தாள். அப்படியான தேவி சீதை இம்முறை இப்படி ராமபிரான் தன்னை நிரந்தரமாக பிரிகின்றாரே என கலங்கினாள். அவளின் பரிசுத்தமான கண்ணீரை கங்கை தாய் தன் குளிர்ந்த காற்றின் கரங்களால் துடைக்க முயன்றாள். லக்ஷ்மண சுவாமி வால்மீகி ஆசிரமம் செல்லும் பாதையினை தேவி சீதைக்கு காட்டி அவளிடம் கூறினான். தாயே, நான் என் தமையனின் சேவகன். அவன் இட்ட உத்தரவினை மட்டுமே என்னால் செய்ய இயலும். உங்களுக்கு துக்கம் தரும் வார்த்தையினை நான் கூறியது என் தமையனின் ஆணையே அன்று என்னுடையது அல்ல. எனினும் இந்த அடிமையின் கொடும் செயலை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று கூறி அவள் பாதம் பணிந்து வணங்கினான். அவனை எழுந்திருக்க கூடிய சீதை, லக்ஷ்மணா, உன்மேல் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. மாறாக உன் தமையனின் மேல் நீ கொண்டிருக்கும் அன்பையும் மரியாதையினையும் எண்ணி பெருமை அடைகிறேன். இப்படியான தம்பி அமைந்த உன் தமையனார் பாக்கியவான். நீ நீடூழி வாழ்வாய், ஒரு குறைவும் இன்றி வாழ்வாய். அவ்வாறே என் மாமிகள் மூவரிடமும் என் வணக்கத்தை பணிவாய் தெரிவித்து எனது உதரத்தில் வளரும் பகவான் ஸ்ரீ ராமபிரானின் சந்ததியினை ஆசீர்வதிக்கும்படி என் சார்பாக விண்ணப்பம் செய்வாய். நான் பதிவிரதை என்பதை கண்ணெதிரே அக்னி பிரவேசத்தில் கண்ட பின்பும் மக்களின் அறியாமையான வார்த்தைக்கு அஞ்சி என்னை இப்படி தள்ளி வைத்தது உமது குலத்திற்கும் அறிவிற்கும் பொருத்தமானது தானா என நான் கேட்டதாக அரசரிடம் தெரிவித்து விடுவாய். இன்னும் நான் கூறுவதை அவருக்கு தெரிவித்து விடுவாய். எப்போதும் சொந்த புத்தி உள்ள தாம் இப்படி என்னை தள்ளி வைத்தது தமக்கு குற்றமாகிவிடக்கூடாது. இதெல்லாம் என் முற்பிறப்பில் செய்த தீமையின் பயனே. அதுதான் இடியோசை போல தோன்றி தாக்குகின்றது. முன்பு ராஜ்யலட்சுமி உம்மை தேடி வந்தபோது அவளை தள்ளி வைத்துவிட்டு என்னோடு கானகம் புகுந்தீர். அவளை தாம் அடையாததற்கு நானே காரணம் என வன்மம் கொண்ட ராஜ்யலட்சுமி தேவி இப்போது தம்மை அடைந்து என்னை தள்ளி வைத்து பழி வாங்குகின்றாள் என்பதை உணர்கின்றேன். நான் தம்மோடு கானகம் வந்தபோது ரிஷிபத்தினிகள் பலர் தங்கள் கணவர்களுக்கு ராட்சசர்களிடமிருந்து காவல் பெற என்னை சரணடைந்தனர். தவக்கோல வடிவில் இருந்த தம் அருளால் அவர்களை காத்தேன். ஆனால் இப்போது தாம் அரசராக இருக்கும்போது நான் என்னை காத்து கொள்ள இன்னொருவரிடம் எப்படி சரணடைவேன்? எப்போது இந்த பிரிவு நிரந்தரமானதோ அப்போதே அது பயனற்றதுமானது.
அந்த அற்ப வாழ்வை முடிக்க இந்த வயிற்றிலுள்ள உமது வாரிசு தடையாக உள்ளது. அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் மட்டும் இல்லை எனில் இன்னொருவரை அண்டி வாழ வேண்டிய வாழ்வினை மொத்தமாக நான் முடித்திருப்பேன். தமது சந்ததிக்காகவே உயிர் வாழ எண்ணுகிறேன். அடுத்த ஜென்மத்தில் தம்மையே கணவராக பெறும்படியும் ஆனால் இப்படி பிரிவு நேராதபடியும் இருக்க நான் பஞ்சாக்னி நடுவிலிருந்து தவம் செய்வேன். தங்கள் வம்சத்தின் மூலவரான மனு தன் ஸ்மிருதியில் க்ஷத்ரிய தர்மம் குடிகளை காப்பதே என கூறியிருக்கிறார். அதனால் உங்கள் மனைவி என்ற ஸ்தானம் இல்லாவிட்டாலும் குடிகளில் ஒருத்தி என்னும் வகையில் என்னை காக்க வேண்டியது தங்கள் பொறுப்பல்லவா சுவாமி என்றாள். அவள் கூறியதை மிக கவனமாக கேட்ட லக்ஷ்மண சுவாமி அதனை தமையனாரிடம் தெரிவிப்பதாக கூறிவிட்டு கனத்த இதயத்துடன் திரும்பி பாராமலேயே சென்றார். அவர் விழி பார்வையில் மறையும் மட்டும் காத்திருந்த தேவி சீதை அவர் மறைந்த பின் தன் மன துயரையெல்லாம் கொட்டி அஞ்சில் பறவை போல் அலறி அழுதாள். அவளின் சோகமான அழுகையினை கேட்டு மயில்கள் நடனத்தை நிறுத்தின, குயில்கள் பாடலை நிறுத்தின, மான்கள் கடித்த புல் வாயோரம் சரிய கலங்கி நின்றன, மரங்கள் தாங்கள் புஷ்பித்த மலர்களை எல்லாம் உதிர்த்து நின்றது. அந்த வனமே அவளுக்காய் கலங்கிற்று. முன்பு ஆண் அன்றில் பறவை ஒன்றை வேடன் அடித்து வீழ்த்த பெண் அன்றில் அலற கேட்ட வந்த வால்மீகி முனிவர் இப்போதும் அதே போல் தவறு நிகழ்ந்துவிட்டதோ, பெண் அன்றில் தனிமையாய் அழுகின்றதோ என கலங்கி தான் தேட வந்த சமித்துக்களையும் தர்பையினையும் மறந்து அக்குரல் கேட்ட திசை நோக்கி சென்றார். 62ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.